அரசியல் களத்தை தாண்டி பல இடங்கள்ல வேல்முருகன் தெரியுமா எனக்கு தெரியாது. திமுக இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏஸ் எம்பிசியும் தெரியுமான்னு தெரியாது. ஆனா பக்கத்து ஸ்டேட் கூட விஜய் தெரியுங்க. நல்லது பண்ணுவாரா நான் அவர் எத்தனை டைம் எம்எல்ஏவா இருந்தாரு, எத்தனை வாட்டி ஆட்சியில இருந்தாரு, இல்ல ஆட்சியில பங்குல இருந்தாரு, இருந்தவங்களை கேளுங்க. கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்து கேளுங்க, பின்னாடி நிக்கிற கூட்டத்தை கேளுங்க. இப்ப பண்ணுவாரு நம்பி போற உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்பிக்கை இருந்தா நீங்களும் வாங்க, இல்ல வெயிட் பண்ணுங்க, பண்ண பிறகு வாங்க, அவ்வளவுதான் பதில். பண்ணுவாரு. ஏன்னா போன ஈவென்ட்ல பேசின மனுஷன் என்ன சொன்னாரு, அடுத்த ஈவென்ட் நான் பேசல, அதுக்கும் சேர்த்து இதை வச்சுக்கன்றாரு. நீங்க எல்லாம் ஒரு மைக்க கடிச்சா விடுவீங்களா? கடிச்சு தின்ற மாட்டீங்க. அவ்வளவு பெரிய மேடை, அவ்வளவு பெரிய கூட்டம், பேச மாட்டாரான்னு பாக்குது. 3 நிமிஷம் 2 நிமிஷம் என்ன பேசணுமோ, எந்த மேடையில எவ்வளவு பேசணுமோ அதை பேசுறாரு. தக் லைஃப் படம் வருது, அது அவங்க பேனர்ல வருது. கரெக்டா நேத்திக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்குது. தமிழ்ல ஒரு பிரச்சனை வருது, திரும்ப இப்ப வந்து அதுக்கு ஸ்பெஷல் ஷோ கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் எடை ஒண்ணு ஓடுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. குழந்தைங்க அந்த நீட் எக்ஸாம் போகும்போது துப்பட்டாவை எடுக்கிறது, பட்டனா இருக்கிறது, மூக்குத்திய பிக்கிறதுன்னு நடக்கிற அநீதிகளுக்கும் அநியாயங்களுக்குமா உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சா? இதுல இருந்து பாஜக விஜயோட நீட் பூனைக்குட்டி வெளில வந்துச்சு, நாய்க்குட்டி வெளில வந்துச்சு. என்னங்க அரசியல் பண்றீங்க? எங்களுக்கு என்ன அவ்வளவா நாங்கெல்லாம் மக்கு எங்க கண்ணை கட்டிட்டாங்க நீங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்கோம். நாங்களும் பார்த்துட்டு